ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீடியோவில் கேன்வாஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேன்வாஸ் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா பேப்பர் கேன்வாஸ். நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்க கேன்வாஸ் வந்து இதாங்க. ரொம்ப ஜாஸ்தி நம்ம யூஸ் பண்ணுற கேன்வாஸ் இதுதான். இதுக்கு பேர் பேப்பர் கேன்வாஸ்ன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்ஸ் இருக்கும். நல்ல டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் வேக்ஸ் இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். இந்த பக்கம் ட்ரையாக இருக்கும். இந்த பக்கம் இந்த வேக்ஸ் இருக்க பக்கம் தான் நம்ம கிளாத்தில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இது பேப்பர் கேன்வாஸ். இன்னொரு கேன்வாஸ் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கிளாத் கேன்வாஸ், இன்ஃப்யூசிங் கேன்வாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு அமேசானில் கிடைக்குதுங்க. இது வந்து என்ன ஆகும்னா, இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த கேன்வாஸு. இது பாருங்க, இதில் வந்து இது வேக்ஸ் சைடு, அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. தெரியுதா டிஃப்ரென்ஸு? ஓகே, இது ட்ரை. ஓகேங்களா. இந்த கிளாத் கேன்வாஸில் என்ன பெனிஃபிட்னா, இதில் உங்களுக்கு கலர்ஸ் நிறைய கிடைக்கிது. முன்னாடி பிளாக்கு ஒயிட் ரெண்டு மட்டும் தான் இருந்தது. இப்போ ஆன்லைன்லேயும் சரி ஷாப்ஸ்லேயும் சரி கலர்ஸ் நிறைய கிடைக்குதுங்க. ஷாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஊர்லேயும்லாம் உடனே கிடைக்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி ஊரில் சிட்டியில் கிடைக்கிது. அதர்வைஸ் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம், அமேசானில் கிடைக்கிது. இது என்ன பர்பஸ்னால், உங்களுக்கு கிளாத் கேன்வாஸ் அப்போ ஃப்ளெக்சிபிளாக நம்மளுக்கு திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை விட இது ஸ்டிக் பண்ணிக்கிறதுக்கு நல்லா ஸ்டிக் ஆகும். இது வந்து உங்களுக்கு ஸ்டிக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, உங்களுக்கு அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிறதுனால ஜார்ஜெட் மெட்டீரியல் பிளவுஸ்லாம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப வலிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி மெட்டீரியலுக்கு இந்த கேன்வாஸ் அதே கலரில் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாக அந்த ஜார்ஜெட் மெட்டீரியலை வச்சு ஃபுல்லாக அயன் பண்ணிவிட்டு நீங்கள் லைனிங் வச்சுட்டு திருப்பி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக வருங்க. ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த சுருக்கம், ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக அதெல்லாம் இருக்கவே இருக்காது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், உங்களுக்கு இந்த கிளாத் கேன்வாஸ் ரொம்ப 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 நல்லா இருக்கு. இதுல என்ன பெனிஃபிட், இதுல இந்த பெனிஃபிட் இருக்கு. இதுல என்ன டிராபேக் இருக்குன்னா, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் கேன்வாஸ் பாத்தீங்கன்னா ஓகே ஸ்டிக்கா இருக்கும். பட் இது என்ன ஆகும்னா, யூஸ் பண்ண நம்ம வாஷ் பண்ண என்ன ஆகும்னா, இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தெரியுதா, இந்த மாதிரி வருங்க. அப்படியே பஞ்சு மாதிரி இதாயிட்டே இருக்கும். தெரியுதா? இதுல இது ஒரு மைனஸ் இருக்கு. இன்னொன்று, ஸ்டிக்கு வந்து இந்த அளவுக்கு இது ஸ்டிக் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் பேப்பர் கேன்வாஸ்ல இருக்கு. இதுதான் கேன்வாஸ். நெக்ஸ்ட் நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இது வந்து ஃபியூசிங் டேப்னு சொல்லுவோம். தெரியுதா? இதுக்கு பேரு ஃபியூசிங் டேப். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம நெக்லைன்லயோ சம்திங் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பெல் பின் யூஸ் பண்ணுவோம். குண்டூசி யூஸ் பண்ணிட்டு அதில் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். பட் இது வந்து அப்படியே கிளாத்ல வச்சு அப்படியே பாருங்களேன். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு இதை ஃபோல்ட் பண்ணணும், பட் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம எம் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, இதை ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம எல்லா ஸ்டிச் முடிச்சுட்டு கடைசியாக எம் பண்ணுவோம். இது எம் கிடையாது. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு நெக்லைனு சம்திங் அந்த பேட்ச் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போதெல்லாம் இந்த ஃபியூசிங் டேப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இதை இப்படி வச்சுட்டு இதை நம்மளுக்கு இப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிட்டு அந்த பாட்டில் வச்சுட்டு இது என்ன பண்ணுறோம், இப்படி வைக்கிறோம். இதை இப்படி ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணிட்டு இது இப்போ அயன் பண்ணிங்கன்னா சூப்பராக ஸ்டிக் ஆகிடும். தெரியுதா? வரவே வராது. பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா பாருங்க, என்ன பண்ணாலும் வராது. தெரியுதா? ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குங்க. டெய்லரிங் திங்ஸ் எல்லாம் இப்போ நிறைய அவைலபிள் வந்துருச்சு. நிறைய உங்களுக்கு
அதில் நிறைய நம்மளுக்கு ஈஸி வே ஆஃப் ஸ்டிச்சிங்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் கொடுக்க முடியுமோ நிறைய கொடுத்துட்டாங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது நம்ம டைலரிங்கில் ஈஸி வேயாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு, அது எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னொன்று, லைனிங் எப்படி யூஸ் பண்ணணும்னு இன்றைக்கி நான் சொல்லிடுறேன். லைனிங் நீங்கள் எப்போவுமே கிளாத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணாமல் லைனிங் யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு அது ஃபினிஷிங் கொடுக்காது. இப்போ எப்போ ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அதுக்கு 2-3 hours பிஃபோரு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு நார்மல் வாட்டரில் நனைச்சிட்டு எடுத்துட்டு, ரொம்ப புளியாம கொஞ்சம் லைட்டா நம்ம குழந்தைங்க துணியெல்லாம் இப்படி இப்படி பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணிட்டு நிழல்ல இல்லைன்னா ஃபேன்ல காய வைங்க. வெயில்ல காய வைக்க கூடாது. காய வச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி க்ரஷ் ஆயிட்டு இருக்கும் காஞ்சது. ஓகேவா? அப்ப என்ன பண்றீங்கன்னா உடனே எடுத்து அயன் பண்ணாதீங்க. இந்த வேவிங் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன ஆகும்னா உங்களுக்கு த்ரெட்டு நெருங்கி 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 ஷிங்க் ஆகிட்டு இருக்கும். என்ன பண்ணணும்னா காய வச்சுட்டு எடுத்துட்டு இந்த கிளாத்தை நல்லா இழுத்துக்கோங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக இழுங்க. ஃபுல்லாக இழுத்துட்டு இந்த சைடும் ஃபுல்லாக இழுங்க. ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அயன் கொடுத்துக்கோங்க. அயன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு துணி ரொம்ப நீட்டாக வரும். கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் எவ்வளோ கசக்குனேன், அந்த எவ்வளோ இது பண்ணேன், க்ரஷ் பண்ணேன். ஆனால் பாருங்களேன், அந்த ஃபியூசிங் டேப் ஒட்ட இடம் வரவே இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குல்ல? இப்போ இப்படி தாங்க லைனிங் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது நிறைய வேலை மாதிரி தான் தெரியும். ஆமாம், வேலை தான். பட் ஆனால் இதெல்லாம் பண்றது இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் நம்ம டிசைனர்ஸோட ஃபினிஷிங் நம்ம கொடுக்க முடியும். நம்ம இந்த கிளாத்ல மார்க் பண்ணிட்டு அதை கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணாம இந்த ஃபினிஷிங் மிஸ் ஆகுறது அதுல தான். எப்படி டிசைனர்ஸுக்கு மட்டும் ஃபினிஷிங் இப்படி வருது, நீட்டா வருது, எப்படி ஃபினிஷிங் அவங்க நல்லா கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபினிஷிங், அடுத்து ஃபிட்டிங். ஓகேங்களா? ஸோ ஃபினிஷிங்க்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், நிறைய ஒர்க் பண்ணணும். ஒர்க்கு வேலை ஜாஸ்தி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்கள் ஒர்க்கில் ஃபினிஷிங், உங்கள் நீட்னஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ வேலை பார்த்து தான் ஆகணும். டிசைனரோட ஃபினிஷிங் நீங்கள் கொடுக்கணுன்னா இவ்வளோ வேலை பார்த்து தாங்க ஆகணும். மெயின் டிசைனர்ஸ் அயனிங், வாஷ் பண்ணுறது, அயன் பண்ணுறது, டிராயிங், பேட்டர்ன் மேக்கிங் எல்லாமே ப்ராப்பராக யூஸ் பண்ணணுங்க. ஆனால் உங்களுக்கு டிசைனர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, டிசைனர்ஸோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் நம்ம ஃபுல் எல்லா வீடியோஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸில் நீங்கள் என்ன முடிப்பீங்களோ அது எல்லாமே நம்ம சேனலில் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். நான் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இந்த கேன்வாஸ், பேப்பர் கேன்வாஸ் அண்டு கிளாத் கேன்வாஸ் ரெண்டுமே நெக்லைனில் எப்படி கட் பண்ணி, எப்படி ஸ்டிக் பண்ணி, எப்படி ஸ்டிச் பண்ணி, எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கிளாஸஸ் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டில் தான் உங்களுக்கு நான் என்ன மாதிரி வீடியோஸ் போடணுன்றது எனக்கு தெரியும். அதர்வைஸ் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன். பட் உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியும் நான் வீடியோஸ் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.